பேண்ட் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஊழல், இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் விசாரணை நடத்த முடிவு. ஒன்பது மாதம் சிறைவாசம் அனுபவித்த சுரேஷ் கல்மாடி இன்று வீடு திரும்பினார். உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்பு. கிராம நிர்வாக அலுவலர் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி வழங்க நடவடிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணையம் தீவிரம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பெப்சி சங்கத்தினர் சென்னையில் உண்ணாவிரதம், ஏராளமானோர் பங்கேற்பு. வணக்கம். விரிவான செய்திகள். இஸ்ரோவின் ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் இடையேயான எஸ் பேண்ட் ஒதுக்கீடு விவகாரத்தில் மாதவன் நாயர் உட்பட 4 விஞ்ஞானிகள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கலாம் என விசாரணைக்குழு பரிந்துரைத்துள்ளது. இஸ்ரோவிற்கு வருமானம் தரக்கூடிய வர்த்தக நிறுவனமான ஆண்ட்ரிக்ஸ் கடந்த 2005ஆம் ஆண்டு தனது எஸ் பேண்ட் அலைக்கற்றையினை தேவாஸ் நிறுவனத்திற்கு வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு விற்றது. இந்த ஒப்பந்தத்தினால் அரசிற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக மத்திய கணக்கு தணிக்கை குழு கூறியிருந்தது. இது தொடர்பாக விசாரிக்க முன்னாள் லஞ்ச ஒழிப்பு ஆணையர் பிரத்யூஷ் சின்ஹா தலைமையிலான குழுவை கடந்த 2011ஆம் ஆண்டு மே மாதம் பிரதமர் நியமித்தார். இக்குழு அறிக்கையின்படி முன்னாள் இஸ்ரோ தலைவர் மாதவன் நாயர் உள்ளிட்ட 4 விஞ்ஞானிகள் அரசு பதவியில் நீடிக்க தடை விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இஸ்ரோவின் சார்பில் முன்னாள் அமைச்சரவை செயலர் PK சதுர்வேதி தலைமையில் இஸ்ரோ விஞ்ஞானி ரோதம் நரசிம்மா உள்ளிட்டோர் கொண்ட குழுவும் நியமிக்கப்பட்டது. இக்குழுவின் விசாரணை அறிக்கை நேற்று இரவு வெளியானது. அதில் ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் இடையேயான ஒப்பந்த நடைமுறையில் தவறு உள்ளதாகவும், இதனால் மாதவன் நாயர், பாஸ்கரன் நாராயணன், ஸ்ரீதரமூர்த்தி, சங்கரன் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் இந்த விசாரணை குழு மத்திய அரசிற்கு பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் இஸ்ரோ தலைவர் மாதவன் நாயர், பிரத்யூஷ் சின்ஹா விசாரணை ஒருதலை பட்சமானது என்றும் முழு உண்மைகளை மக்களுக்கு புரியும்படி சொல்லவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் முழு அறிக்கையையும் வெளியிடப்படவில்லை என்று தெரிவித்த அவர், இது தொடர்பாக எந்த ஆணையத்தின் முன்பாகவும் தான் ஆஜராகி விளக்கமளிக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். Some of the paragraphs which I happen to see just now, they are totally inaccurate and inconsistent. If a committee works on one-sided basis, that is the Pratyush Sinha committee I am referring to, there you may try to look at how many full meetings took place where all the members were there. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் கல்மாடி 9 மாத சிறைவாசத்திற்கு பிறகு வீடு திரும்பினார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த கல்மாடியை ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் சிறப்பாக வரவேற்றனர். விமான நிலையத்திலும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பகுதியில் நடந்த பஸ் விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் காமன்வெல்த் போட்டி ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டு சுரேஷ் கல்மாடி டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் சென்ற மாதம் 19ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் கல்மாடிக்கு ஜாமீன் வழங்கியது. குரூப் 2 கிராம நிர்வாக அலுவலர் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணியிடங்களை புதுக்குவதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு அவர்களின் பட்டியலும் வெளியானது. மேலும் அவர்களுக்கு அரசு துறையில் பணி ஒதுக்கப்பட்ட விவரமும் வெளியானது. இதனிடையே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாக வந்த புகாரை அடுத்து அதன் முன்னாள் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்நிலையில் குரூப் 2 மற்றும் VAO தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 6 வார காலத்திற்குள் பணியிடங்களுக்கான உத்தரவை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவு நாளையுடன் முடிவடைவதையொட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு பணியிடங்களை ஒதுக்குவதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பெப்சி சங்கத்தை உடைக்க முயற்சி செய்யும் திரைப்பட தயாரிப்பாளர்களை கண்டித்தும் சென்னையில் திரைப்பட தொழிலாளர் சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே அண்மை காலமாக பிரச்சினை எழுந்துள்ளது.
இதனால் படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை வடபழனியில் இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் பெப்சி சங்கத்தினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். அகில இந்திய திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைவர் தர்மேஷ் திவாரி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரதத்தில் திரைப்பட தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். தயாரிப்பாளர் சங்கத்தை எதிர்த்து 4 வருஷங்களாகியும் சம்பள உயர்வை ஏற்றாமலும் எங்கள் சங்கத்தை உடைப்பேன் என்று அவதூறு பேசியதற்காக இது கண்டன ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டத்தில் நடிகர் ராதா ரவி, இயக்குநர் அமீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டெல்லி சென்றிருந்த எடியூரப்பா பதவிக்காக இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கும்படி பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களுக்கு கெடு விதித்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத சுரங்க தொழில் தொடர்பாக லோக் ஆயுக்தா அறிக்கையில் பெயர் இடம்பெற்றதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை எடியூரப்பா கடந்த ஜூலை மாதம் ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து எடியூரப்பா ஆதரவுடன் புதிய முதலமைச்சராக சதானந்த கவுடா தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் முதலமைச்சர் பதவியை பெற எடியூரப்பா முயற்சி செய்து வருகிறார். ஆனால் பாரதிய ஜனதா மேலிடம் எடியூரப்பாவின் கோரிக்கையை ஏற்றுக் கொள்ளாததால் எடியூரப்பா கர்நாடக மாநில பாஜக தலைவர் பதவியாவது வேண்டும் என்று கூறி வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் எடியூரப்பா திடீரென்று டெல்லி சென்றார். கட்சி மேலிட தலைவர் நிதின் கட்கரி உட்பட சில மேலிட தலைவர்களை அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் முதலமைச்சர் பதவி அல்லது மாநில பாஜக தலைவர் பதவி இதில் ஏதாவது ஒன்றை தருமாறும், இல்லை என்றால் தனது ஆதரவாளர்களை திரட்டி தனி கட்சி தொடங்க உள்ளதாகவும் கூறியதாக தெரிகிறது. ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் சேர்ந்திருந்த காலத்தில் அதிகார மையமாக இருந்த திவாகரன் தற்போது திருச்சியில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் ரிசியூரில் ஒருவருக்கு சொந்தமான வீடுகளை இடிக்க உத்தரவிட்டதாக வந்த புகாரை அடுத்து சசிகலாவின் தம்பி திவாகரன் கைது செய்யப்பட்டார். தற்போது திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவருக்கு முதல் வகுப்பு சிறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு அவருக்கு மற்ற கைதிகளைப் போல வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாட்டி தந்தையை தொடர்ந்து தன்னையும் மக்கள் நம்ப வேண்டும் என்று ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டால் முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாடி கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கும் என்ற பேச்சு நிலவி வருகிறது. இதனிடையே உத்தரப்பிரதேசம் கபீர் நகர் பகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காது என்றார். மேலும் உத்தரப்பிரதேசத்தின் அடுத்த முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்தான் என்று கூறிய அவர் உத்தரப்பிரதேச மக்களுடன் மட்டுமே தங்களது கூட்டணி என்று தெரிவித்தார். அதன் பின்னர் தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி முன்பு தனது பாட்டி இந்திரா காந்தி, அதன் பின் தந்தை ராஜீவ்காந்தி ஆகியோர் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் அதே நம்பிக்கையை தன் மீது வைக்குமாறு கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்கட்ட தேர்தல் வருகிற 8ஆம் தேதி நடைபெற இருப்பதை முன்னிட்டு அங்கு பிரச்சாரம் நாளையுடன் போகிறது. அரசியல் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சட்டப்பேரவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதல் கட்டமாக வரும் புதன்கிழமை அங்கு வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதை முன்னிட்டு நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் போகிறது. எனவே அங்கு பகுஜன் சமாஜ் கட்சி, காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வர் மாயாவதி, சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி மற்றும் பாஜக தலைவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்துள்ளனர். நாளையுடன் அங்கு தேர்தல் பிரச்சாரம் முடியும் நிலையில் உள்ளதால் அங்கு உச்சக்கட்ட அனல் பறக்கும் பிரச்சாரம் நடந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்காக ராகுல் காந்தியும் பிரியங்காவும் அங்கு தீவிர பிரச்சாரம் செய்துள்ள நிலையில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாலிவுட் நடிகருமான சஞ்சய் தத்தும் அலகாபாத் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நேற்று காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். அப்போது அவர் சமாஜ்வாதி கட்சியில் சேர்ந்தது தான் செய்த பெரிய தவறு என்பதை உணர்ந்து இப்போது மீண்டும் காங்கிரசிற்கு திரும்பிவிட்டதாகவும் மக்கள் அனைவரும் காங்கிரஸை ஆதரிக்குமாறும் கேட்டுக் கொண்டார்.
मैं आपसे विनती करता हूँ कि आप भी समझदार बन रही हो मेरी तरह 22 साल के बाद இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் மாநிலத்தில் நேற்று நடைபெற்ற உச்சக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆளுங்கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மூண்ட மோதலில் இருதரப்பிலும் பலர் காயமடைந்தனர். இதில் தங்கள் கட்சி பிரமுகர் ஒருவரின் காரை காங்கிரஸ் கட்சியினர் அடித்து நொறுக்கியதாக பகுஜன் சமாஜ் கட்சியினர் காங்கிரசார் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பல்ராம்பூர் நகரில் போலி வாக்காளர் அடையாள அட்டைகளை அச்சிட்டு வாக்குப்பதிவின் போது கொடுத்த குளறுபடி செய்ய முயன்றதாக 7 பேரை அந்நகர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் ரவுடிகளின் அட்டகாசத்தை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியல். மாமூல் தர மறுத்ததால் வியாபாரி மீது சரமாரி தாக்குதல். ஒட்டன்சத்திரம் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 30ற்கும் மேற்பட்டோர் படுகாயம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.